ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ராகி தோசையும் நிலக்கடலை சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம 2 கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம், 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2 கப்பு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நாம தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கட்டி கட்டியா வராத அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி கட்டி இல்லாம கொஞ்சம் தண்ணியா, தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியா நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம இதை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம். சட்னிக்காக 1/2 கப்பு நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கப்பு தேங்காய் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளி, 6 காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு, கொத்தமல்லி வேணும்னா 1 கொத்து சேர்த்துக்கலாம். முதல்ல நாம புளி, தேங்காய், காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட நிலக்கடலையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நிலக்கடலையே நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப நாம தாளிச்சு சேர்த்துக்கலாம். நிலக்கடலைய நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப நாம கடுகு சீரகம் தாளிச்சு இதோட சேர்த்துக்கலாம். பேன்ல 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ 1/2 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு வறுந்ததும் 1/2 ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப நாம இதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். தாளிச்ச கடுகு சீரகத்தை சட்னியில சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான நிலக்கடலை சட்னி ரெடி. மாவு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் தவால கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். தவா நல்லா சூடு இருந்தும் 1 கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். ஹெல்தியான ராகி தோசையும் நிலக்கடலை சட்னியும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய குக்கிங் ரெசிபிஸ்க்காக உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.